ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிங்கிற தமிழ் பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் ஃப்ரான்சிஸ். டுடே வி வில் டிஸ்கஸ் ஆன் த பவர் ஆஃப் வேர்ட்ஸ். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம குடும்பத்துல நமக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க, நம்ம தாத்தாவோ, பாட்டியோ, இல்ல சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு அப்பாவோ, அம்மாவோ இறந்திருப்பாங்க. அப்படி இறந்தவங்க கடைசி சில நிமிடங்கள்ல பேசின வார்த்தைகள் உங்களுக்கு எப்பவுமே மைண்ட்ல இருக்கு இல்லையா? அதுதாங்க வார்த்தைகளோட பவர். அதுதான் வார்த்தைகளுக்கான உயிர். ஒரு சில சினிமாவில் நம்ம பார்த்திருக்கோம். ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாரு, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு. அதே வார்த்தைய நம்ம குழந்தைகள் சொல்றப்ப எவ்வளவு ரசிச்சு பார்க்கிறோம். அதுதான் அந்த வார்த்தைகளுக்கான பவர். ஒரு சில இடங்கள்ல ஒரு சில காமெடி ஷோஸ் அதுலலாம் ஒரு சில டயலாக்ஸ் வரும். ஒரு உதாரணத்துக்கு, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படிங்கிற டயலாக் எவ்வளவு இம்பாக்ட் பண்ணிருக்கு. தட்ஸ் த பவர் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு டயலாக் வரும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விடுறான். இந்த டயலாக் எவ்வளவு ரீச் ஆயிருக்கு. இதுதாங்க த ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் வேர்ட்ஸ் ஹேவ் பவர். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. நம்ம இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நீங்க எங்க ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படிங்கிற ஞாபகம் வருமா? ஒரு டாக்டர் பேரை சொன்ன உடனே அந்த டாக்டர் உங்ககிட்ட என்ன பேசினாருங்கிற ஞாபகம் வருமா? நீங்க உடம்பு சரியில்லாத இருக்கிறப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க. டாக்டர் சொல்ற, ஐயோ இது வந்தா காப்பாத்தவே முடியாதே அப்படின்னு, காப்பாத்தக்கூடிய ஒரு டிசீஸா இருந்தாலும் அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம மைண்ட், ஓ அப்படி இருக்குமோ, அப்ப அவ்வளவுதானா நமக்கு அப்படிங்கிற தாட்டுக்குள்ள நம்ம ஃபீலிங்ஸ்குள்ள போயிடுறோம். அதுவே இல்ல இது ஒரு 2 நாள் டேப்லெட் எடுத்தா சரியாயிரும் அப்படின்னா, டாக்டர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு பாதி சரியான மாதிரி ஆயிரும். அதுதாங்க உண்மை. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். என் பையனுக்கு இப்ப 8 வயசு. அவன் பர்த்ல இருந்தே அவன் கால்ல ஒரு சின்ன கட்டி இருந்தது. அந்த கட்டி அவன் வளர வளர அந்த கட்டியும் வளர்ந்துகிட்டே வந்துச்சு. ஒரு பேரண்ட்ஸா நாங்க அப்ப அடிச்சு பிடிச்சு ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு கட்டி இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு. டாக்டர் சொன்னாரு, பயப்படாதீங்க, அது கட்டி வளர்ந்தாலும் சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு. இப்ப நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற சர்ச் பண்றோமா? அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பர்டிகுலர் டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்றோமா? இந்த மாதிரி வார்த்தைகள் நம்மை வழி நடத்தும். இப்போ அந்த டாக்டர் அருணகிரி அப்படிங்கிறவர் கேஎம்சி திருச்சி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நாங்க போய் கன்சல்டேஷன் எடுக்கிறோம். அவர் சொல்றாரு, நீங்க 8+ இயர்ஸ் இருக்கிறப்ப இதை சர்ஜரி பண்ணிக்கலாம். அந்த நம்பிக்கைய எங்க பையன் பிறந்து 1 வருஷத்துலயே அவர் எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த நம்பிக்கை தான் இப்ப டாக்டர் அருணகிரியும் டாக்டர் ஸ்கந்தா த பிளாஸ்டிக் சர்ஜனும் சக்சஸ்ஃபுல்லா அந்த சர்ஜரியை முடிச்சு என் பையன் இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இப்ப அந்த வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு அப்படிங்கிறது என்னோட லைஃப்ல நான் உணர்ந்திருக்கிறேன். உங்க லைஃப்லயும் பல இடங்கள்ல இந்த மாதிரியான உயிரூட்டமான வார்த்தைகள் நீங்க பல இடங்கள்ல பலர் பேச கேள்விப்பட்டிருப்பீங்க. பல இடங்கள்ல உங்களுக்கே தெரியாம நீங்க பேசியிருப்பீங்க. 2005ல நான் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்தோணி முத்து, இன்னாசி முத்துன்னு 2 பேர் அவங்க சொன்னாங்க, உன் திறமைக்கு நீ ஒரு கல்வி நிறுவனமே நடத்தக்கூடிய அளவுக்கு வளரலாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் 20 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா வைஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு, உயிர் உண்டு அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். இப்ப நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு என்ன வேணுங்கிறத நோக்கி நம்மளை நகர்த்திட்டு இருக்கு. அது பாசிட்டிவ் வேர்ட்ஸா இருந்தால் பாசிட்டிவா நகருவோம். நெகட்டிவ் வேர்ட்ஸா இருந்தா நமக்கே தெரியாம நாம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள் எந்த அளவுக்கு செலக்டிவா பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான உங்களோட லைஃப் கோல்ஸ் நோக்கி நீங்க நகர முடியும். திருமலை படத்துல ஜோதிகா ஒரு நியூ இயர் நைட்ல விஜய் பார்த்து சொல்லுவாங்க, நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இது பயங்கர ட்ரோல் ஆனுச்சு. அதை தாண்டி ஒரு உறவு அங்க தொடங்குது. ஸோ உறவுகளை தொடங்குவதும் உறவுகளை முறிப்பதும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் பிகின்ஸ் வித் ரைட் வேர்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எண்ட்ஸ் வித் ராங் வேர்ட்ஸ். ஸோ சூஸ் யுவர் வேர்ட்ஸ் கேர்ஃபுல்லி. வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்ம மைண்டுக்குள்ள நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதையும், எந்த சூழ்நிலைகள்ல அதே வார்த்தைகள் பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போமா? ஒரு உதாரணத்துக்கு, ஹெட்ஏக், வாட் மஸ்ட் பி த சிம்டம்ஸ் அப்படின்னு நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்களேன். தட் ஒன் வேர்ட் ஹெட்ஏக் வில் லீட் டு த கேன்சர் வெதர் யூ ஹவ் பிரெயின் டியூமர். அந்த ஹெட்ஏக்ங்கிற ஒரு வார்த்தை பிரெயின் டியூமர் வரைக்கும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடும். ஒருவேளை ஐ ஹவ் த்ராட் ப்ராப்ளம், வாட் இஸ் த காஸ் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அது த்ரோட் கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். எனக்கு டாக்டர் சபாபதி மோகன் ஒரு நண்பர் இருக்கார். அவரு ஒரு டென்டிஸ்ட். ஆனா எனக்கு உடல்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னாக்க முதல்ல நான் அவருக்கு கால் பண்ணுவேன். டாக்டர், இந்த மாதிரியான ஒரு சின்ன பிரச்சனை, எனக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னா, அவர் ஓகே அவ்வளவுதானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நீ இவரை போய் பாரு சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாரு. அவரை போய் பாருன்னு சொல்ற அந்த வார்த்தையே என்னை பாதி குணப்படுத்தினதான் நான் ஃபீல் பண்றேன். இதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னாக்க கீழே கமெண்ட்ல அந்த டாக்டரோட பேரை டைப் பண்ணுங்க.
என்னோட ஒரு நண்பர் எப்ப போன் எடுத்தாலும் வாழ்க வளத்துடன் அப்படின்னு சொல்லி தான் அவரோட உரையாடல் தொடங்குவாரு. இன்னொரு நண்பர் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி தான் போன் பேசுறப்ப தொடங்குவாரு. அதே மாதிரி ஒரு சில மனிதர்கள் எங்க பார்த்தாலும் பார்த்த உடனே ஒரு சில பாசிட்டிவ் வேர்ட் சொல்லுவாங்க. வணக்கம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் கல்ச்சர்ல இருக்கு இல்லைங்களா? அது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வை வெளிப்படுத்துறது. இப்ப நிறைய ஃபாரினர்ஸ் நம்ம தமிழ் மொழியை கத்துக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்க முதல்ல கத்துக்கிற வார்த்தை என்ன? வணக்கம். வணக்கம்னு சொன்ன உடனே தமிழ் உணர்வு இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது இல்லையா? ஃபாரினர் நம்ம மொழி பேசுறாருன்னு. இது வெறும் மொழி பற்று இல்லைங்க, இதுதான் உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான வார்த்தைகள். சோ இந்த வார்த்தைகளை நாம் எவ்வளவு கவனத்துடன் கையாளுறோமோ அந்த அளவுக்கான வளர்ச்சிக்கு நம்ம கொண்டு செல்வோம். நான் என்னோட லைஃப்ல பல இடங்கள்ல ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறப்ப யூ ஆர் வெரி குட் அட் திஸ் அப்படின்னு நான் சொன்னா, சாரே நான் வெரி குட் அட் திஸ்ன்னு சொல்லிட்டாரு. அதற்கப்புறம் அந்த பையன் முயற்சி எடுத்து உண்மையிலேயே அதுல குட்டா வந்துருவான். ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை சூழ்ந்து இருக்கிறவங்கள்ட்ட பயன்படுத்துறோமோ அதர் மாதிரியான தாக்கத்தை தான் நம்மளை பத்தின உணர்வுகள் அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ ரெகுலரா பயன்படுத்துற ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன மச்சான் அப்படின்னு சொன்னாவே அவன் எவ்வளவு சோகமா இருந்தாலும் உடனே சந்தோஷமாயிர ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதே நேரத்துல நண்பர்களோட நம்ம பேசுறப்ப இன்னும் ஒரு சில இங்க சொல்ல முடியாத வார்த்தைகளோட நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அந்த வார்த்தை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்மளோட நினைவுகளுக்கு கொண்டுட்டு போகுது இல்லையா? அதுதான் வார்த்தைகளோட சக்தி. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே பலரோட மனதுல நம்மை பற்றின தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கும். ஒரு கிராமத்துல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப நீ நாசமா போயிருவ அப்படின்னு சொல்லி நீங்க ரியலாவே அதை அசஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, யாரு இந்த நாசமா போயிருவேங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்களோ அவங்க உண்மையிலேயே அதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. So choose your words very carefully because you build your life based on the choices of words you speak on a daily basis. Dear friends, நாம பேசும் வார்த்தைகள் வெறும் வாக்கியங்கள் அல்ல, நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடிச்சுவடுகள். நீங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அப்புறமா உங்க ஜெனரேஷன்ஸ் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னாக்க நீங்க சரியான வார்த்தைகள் பயன்படுத்துங்க. இந்தியாவில் நாம் பலரும் பல மதங்களை பின்பற்றிட்டு இருக்கோம். இப்ப கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஆமேன் அப்படிங்கிற வார்த்தை பயங்கர பவர்ஃபுல்லான வார்த்தை. யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்த சொல்றப்ப உடனே அதை ஆமோதிக்கிற மாதிரி, அதற்கு ஓகே சொல்ற மாதிரி எல்லாரும் ஆமேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு முஸ்லீம் மதத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அவங்க அடிக்கடி இன்ஷா அல்லா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுவே இந்து மதத்துல மற்ற இடங்கள்ல பாத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அன்பே சிவம், ஓம் நமசிவாயா, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த வார்த்தைகள் நம்ம டைரக்டா நம்மளுடைய காடஸ், நம்மளோட கிரியேட்டர்னு நம்ம யாரை நம்புறோமோ அவங்க கூட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு வார்த்தையா அதை நம்ம பயன்படுத்துறோம். அப்படி வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. நாம பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையுமே எதையோ ஒண்ணு நோக்கி நம்மள நகர்த்திக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க வெற்றியாளரா ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க, வெற்றியாளர் ஆகக்கூடிய ஒவ்வொருவரும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. வெற்றியாளர்கிட்ட இருந்து நீங்க எப்பவுமே ராங் வேர்ட்ஸ் கேட்கவே முடியாது. என்னால முடியாது, இம்பாசிபிள், திஸ் இஸ் இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையை நீங்க கேட்கவே முடியாது. ஒருவேளை உங்க சர்க்கிள்ல யாராவது திஸ் இஸ் இம்பாசிபிள்னு சொல்றாங்க அப்படின்னாக்க they are not using right words and it is time that you have to move out of them. நான் +1 +2 படிச்சுக்கிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு ஹாஸ்டல் டைரக்டர் ஃபாதர் அருள் செல்வன் அப்படின்னு இருந்தாரு. அவரு அடிக்கடி சொல்லுவாரு, எப்ப பேசினாலும் எந்த மேடையிலயா இருந்தாலும் பேசுறப்ப சொல்லுவாரு, வாயில இருக்கு வார்த்தை, வார்த்தையில இருக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாரு. அது எந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சது அப்படின்னாக்க, யாரு என்ன ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொன்னாலும் சொன்ன உடனே அது ஒரு ஸ்பார்க் கொடுக்குது இல்லைங்களா? அந்த ஸ்பார்க் தாங்க அந்த சாய்ஸ் ஆஃப் ரைட் வேர்ட்ஸ். இப்போ இங்கிலீஷ்ல மேஜிக்கல் வேர்ட்ஸ்னு ஒரு 3 வார்த்தையை சொல்லுவாங்க. சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ. இப்போ இந்த சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ இதை நீங்க பயன்படுத்தி சரியான முறையில எவ்வளவோ விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நாம வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு, வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு அப்படிங்கிறத இப்ப நம்ம பேசுனதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப 3 வகையான வார்த்தைகள் நாம நம்மளோட ரெகுலர் லைஃப்ல பயன்படுத்தவே கூடாது. அந்த 3 டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். the first one is negative words. நெகட்டிவா நம்ம கிட்ட யார் என்ன சொன்னாலும், இது உன்னால முடியாது, நீ எட்டா கனிய நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற, நீ கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற, இதெல்லாம் சாத்தியமே இல்ல, இந்த மாதிரியான வார்த்தைகள் பல இடங்கள்ல நமக்கு நாமே பேசி இருந்திருக்கலாம், பலர் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. சோ நாம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோமோ அதுவாகவே நாம மாறுவோம். அதனால இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸை உங்க லைஃப்ல இருந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. இரண்டாவதாக ஜட்ஜிங் வேர்ட்ஸ். இந்த ஜட்ஜிங் வேர்ட்ஸ்ங்கிறது நாம இன்னொருத்தவங்களை பத்தியோ இல்ல நாம நம்மளை பத்தியோ ஜட்ஜ் பண்ணிக்கிறது. எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு, நான் அதை சொல்லியிருக்க கூடாது, நான் இந்த வார்த்தையை பேசியிருக்க கூடாது, எனக்கு என்ன வந்துச்சு,
ஏன் எனக்கு மட்டும் எப்பவுமே இப்படி ஆகுது? இது மாதிரியான வார்த்தைகள் செல்ஃப் டாக்ல நம்ம பயன்படுத்தி இருப்போம். அல்லது மத்தவங்கள்ட்ட பேசும்போது, உன்னால இது முடியாது. உன்னால கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் முயற்சி எடுக்கவே முடியாது. உனக்கு தான் அது வரலையே, நீ ஏன் அதை ட்ரை பண்ற? இந்த மாதிரியான வார்த்தைகள் நாம மத்தவங்களை நோக்கி பேசியிருக்கலாம். சோ இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்டல் வேர்ட்ஸ் நாம நம்மளோட ரெகுலர் திங்கிங் ப்ராசஸ்ல இருந்தே அவாய்ட் பண்ணிடணும். அப்படி அவாய்ட் பண்றதுனால நாம சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளோட லைஃபை முன்னோக்கி கொண்டு போக முடியும். த தேர்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் ஆங்கிரி வேர்ட்ஸ். ஒரு சில நேரங்கள்ல கோபம் கொள்ளும் பொழுதுதான் நாம் எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம் என்கிறது நம்ம சுயநினைவே இல்லாம ஒரு சில இடங்கள்ல பயன்படுத்திடுவோம். அதுதான் பல உறவுகள் முறிவதற்கான காரணங்களா இருக்குது. இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள நீ எப்பவுமே இப்படித்தான் பண்ற, நீ செய்யற ஒன்னொன்னு என்ன எரிச்சல் அடைய வைக்குது அப்படின்னு ஒரு கணவன் மனைவி பேசினாங்க அப்படின்னாக்க அது அவங்களுக்கு உறவை விரிசல் அடைய செய்யுது. கோபமான சூழ்நிலைகள்ல நீங்க பேசுற ஒரு சில வார்த்தைகள் தான் நீங்க அப்படிங்கிற மாதிரியான புரிதலை நீங்க யார்கிட்ட பேசுனீங்களோ அவங்களுக்கு கொடுத்துரும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வரும் பொழுது அவங்க பயன்படுத்துற வார்த்தைகளை தான் நம்ம பல வருடங்களுக்கு நினைத்து கொண்டிருப்போமே தவிர, பல நேரங்கள்ல சந்தோஷமா இருந்த தருணங்களை நாம ஹியூமன் மைண்ட் மறந்துடும். சோ கோபமா இருக்கிறப்ப சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப எந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத பார்த்தோம். அடுத்தது, there are 3 types of words that you must use in your daily conversations. எந்த மாதிரியான வார்த்தைகள் நாம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது 3 டைப்பா இருக்குங்க. The first type of words you must use in your daily conversation is empowering words. உங்களையே உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்க. ஒரு உதாரணத்துக்கு, I am possible, I can do it, I am successful அப்படிங்கிற வார்த்தையை பலமுறை உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே அந்த வார்த்தைகள்ல என்ன உயிர் இருக்கோ அதை நோக்கி உங்களோட எண்ணங்கள் நகர்ந்து செல்லும். இப்ப I am possible அப்படின்னு நீங்க சொல்றப்ப சாதாரணமா நீங்க சொல்லி பாருங்களேன். I am possible சொல்றப்ப உங்களுக்குள்ள ஒரு பவர் போறதை நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லைங்களா? அதுதான் அந்த வார்த்தைகளுக்கான சக்தி. ஸோ எப்பவுமே ஊக்கமளிக்கும் சொற்களா செலக்ட் பண்ணி பயன்படுத்துங்க. ஸோ யூஸ் எம்பவரிங் வேர்ட்ஸ். அது உங்க கூடயா இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூடயா இருந்தாலும் சரி. 2020 கோவிட் ஹிட் த என்டையர் வேர்ல்டு, ஆல்சோ மீ. நானும் 2020 கோவிட்ல தொழில பயங்கர நெளிவுட்டு ஜீரோவுக்கு வந்துட்டாங்க. ஜீரோவில் இருந்து பவுன்சிங் பேக் டு வாட் ஐ ஆம் டுடே இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கான்ஃபிடென்ட் வேர்ட்ஸ் தட் ஐ பில்ட் இன் மீ. என்னால முடியும், ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப் ரீபில்டிங்கிற ஒரு பாசிட்டிவான வார்த்தை தான் நான் மீண்டும் கொரோனாவில் இருந்து தொழிலை தொடர்ந்து நடத்துறதுக்கான உற்சாகத்தை கொடுத்தது. அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்குமே அதே லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கலாம். நீங்களும் கொரோனாவில இருந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆனீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. The second type of words that we must use in our daily conversation is healing words. மன்னிப்பு தரக்கூடிய வார்த்தைகளாகவும் குணப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவும் நம்ம தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். டாக்டர் சொல்றாரு இல்லைங்களா, அது சரியாயிரும் பாத்துக்கலாம், அந்த வார்த்தை தாங்க குணமளிக்குது. அதற்கப்புறம் தான் அவர் கொடுக்குற மெடிசின்ஸும் அவர் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டும். நம்ம நண்பர்கள்ட்ட உறவுகள்கிட்ட ஐ எம் சாரி, நான் அப்படி பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வார்த்தைகள் தாங்க நம்ம உங்களுக்கு குணமளிக்குது. அந்த வார்த்தைகள் தான் அந்த உறவை மேலும் மேலும் கண்டினியூ பண்ணுறதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்ணுது. ஸோ சூஸ் ஹீலிங் வேர்ட்ஸ் இன் யுவர் டெய்லி கான்வர்சேஷன்ஸ். அதை தான் இங்கிலீஷ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த மேஜிக்கல் வேர்ட்ஸ்னு சொல்றாங்க. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் அண்ட் so on. ஸோ யூஸ் ஹீலிங் வேர்ட்ஸ் இன் யுவர் டெய்லி கான்வர்சேஷன் because that is what defines how healing you are to the society. The third type of words that you should use is visionary words. இப்ப நம்மளுடைய நோக்கத்தையும் தொலைநோக்கு கொள்கைகளை பற்றின வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். மை விஷன் இஸ் டு டூ திஸ் பை 2035 அப்படின்னு ஒரு வார்த்தைகளை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரிப்பீட்டடா நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம அதை நோக்கி நகருவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாக்க, நம்ம வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி வீடு கட்டிட்டு ஃபங்க்ஷன் வைப்போம் அப்படின்னு நீங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். என் வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க நடந்துச்சு. 2010 நான் போய் பொண்ணு கேட்டுட்டு வந்துட்டேன். பொண்ணு கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து வந்து பார்த்துட்டு, இந்த வீட்டுல நீ எப்படிமா வாழ்வ, அதெல்லாம் உனக்கு சரியா வராது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வர்றப்ப நான் என்னுடைய இப்ப இருக்கிற மாமனார் மாமியார்கிட்ட போய், உங்களுக்கு மாப்பிள்ளை பிரச்சனையா வீடு பிரச்சனையா? வீடு தான் பிரச்சனைனா எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த வீட்டில் தான் இப்போ நானும் என் மனைவியும் 3 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ வேர்ட்ஸ் ஹாவ் பவர். யூஸ் சச் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தட் பிரிங்ஸ் விஷன்ஸ் இன்டு ரியாலிட்டி. ஸோ நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு, இது நமக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற வேர்ட்ஸை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க அதை கண்டுபிடிப்பீங்க. நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால வெளிவரவே முடியாது அப்படிங்கிற எண்ணங்களோட அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா உங்க லைஃபும் அதை நோக்கி தானே நகரும். நண்பன் படத்துல விஜய் அடிக்கடி சொல்லுவாரு, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்னு.
இன்னைக்கு பல முறை பல இடங்கள்ல இந்த ஆல் இஸ் வெல்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்த்திருக்கோம். நமக்குள்ளேயே ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சுனாலும், ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும், ஒரு சுச்சுவேஷன் நம்ம அதனால அது ரொம்ப டஃப்பா நம்ம ஃபீல் பண்றனாலும், ஆல் இஸ் வெல் சொல்லி பாருங்க. கண்டிப்பா அதுல இருந்து நீங்க வெளிவர முடியும். அந்த வார்த்தை தான் குணப்படுத்தக்கூடிய தொடக்க புள்ளியாக இருக்கிறே தவிர, வார்த்தை ஒன்றும் மேஜிக் பண்ண போறது இல்லைங்க. பட் மேஜிக்கை நோக்கி உங்களை நகர்த்தும். So dear friends, a word can build or a word can break. Use words that builds your life towards prosperity, towards your life goals, towards your growth. நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரியே ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். உங்களுக்கு வெற்றியாளராக மாற்றக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஸோ எதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ், ஜட்ஜிங் வேர்ட்ஸ், ஆங்கிரி வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல தகவல்கள் உங்க லைஃபை முன்னோக்கி கொண்டு போறதுக்காக உங்க பிரான்சிஸ் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 3 வார்த்தை எனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சைனிங் ஆஃப், பிரான்சிஸ்.